யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு அன்புள்ளம் கேட்டால் உளுந்து கஞ்சி காய்ச்ச சொல்லி கருப்பட்டி போட்டு அதை செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். சமையல் அடுப்படி நம்ம உளுந்து கருப்பட்டியில் கித்தின் பேக்கட்டி நீங்கள் கருப்பட்டியும் போடலாம், இல்லாட்டி சர்க்கரையும் போடலாம். ஏலக்காய், சீரகம், மிளகு, பால், ஒரு பாதி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குது. இவ்வளோந்தான் வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த உளுந்தை நல்லா கழுவி காய வச்சு இப்படியே காய வச்சுனாங்க. நல்லா காய்ஞ்சிட்டு தான் இருந்தோம். ஒரு சொட்டு மண்ணோ இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் 2-3 தண்ணியில் கழுவி காய வைங்க. இப்போ நாங்கள் இதை வறுப்போம். இப்படியே வறுத்தெடுப்பேன், நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுப்பேன். இது எல்லாம் வயதுக்கு வந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, 10லேருந்து 11 வயது வந்து ஆம்பளை பிள்ளைகளுக்கு நெருப்புகள் முத்திர வயது அதுதான் அவைகளுக்கு கட்டாயம் கொடுக்கணும். நாங்கள் பொம்பளை பிள்ளைகள் சொல்லப்பட்டு பொம்பளை பிள்ளைகள் தான் அந்த வயதில் கவனிக்கிறது. அப்படி கவனிக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளைகளுக்கும் மடியாக கொடுங்க. வாங்கோ பேருங்கோ நல்லா வரப்பட்டுருக்குது. இதை நீங்கள் ஒரு உரலால் எடுத்து உலக்கைக்கில் போட்டு அமர்த்தி பார்த்தாலும் சரி, இல்லை பேக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல சத்தம் கேட்கும். இப்போ இதை நாங்கள் வைக்குவோம். எனக்கு இதை ஆற கொடுக்கும். நல்லா ஆரட்டும். மாவாக்க போகிறோம். இதை ஆரட்டும். அதுக்கிடையில் நாங்கள் எடுக்க போகிறது இதால் ஒரு பனி தான் எடுக்க போகிறேன். அம்மா இதை அரைச்சி தூளாக்கி கொண்டு வந்து அரிச்சா பிறகு இதால் ஒரு பனி எடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு இவ்வளவு மிளகு போடுங்க. ஒரு கொஞ்சம் ஒரு காக்கரண்டி அப்படி சீரகம் போடுங்க. ஏலக்காய் அதுவும் கூட வாசத்தை பொறுத்து அதை இப்படியே தண்ணி போட்டு அடுப்பாக விட்டுருங்க. கருக விட்டுறாங்க. விடாமல் கை தண்ணிங்கன்னா அடுப்பாக நிறுத்திட்டீங்கன்னா சரி. இதை புறம்பா வைக்குங்க. அதோட கலக்காதுங்க. கடைசியாக போடுவோம். இறக்கி புறம்பா வைப்போம். வச்சுட்டு இதுவும் ஆகட்டும். இப்போ நாங்கள் ஒரு டம்ளர் தானே போட போகிறோம். அதுக்கு 5 வழி தண்ணி விட போகிறேன். இப்படி 5 விட போகிறேன் பாருங்க. அது 5 3 4 5 விடுங்க. இதில் நாங்கள் ஒரு இது மெல்லிய சூடு வேறு. இதில் ஒரு டம்ளரை எடுத்துருவோம். பஜ்ஜியாக 5 மணி விடுறேன்டாங்க. 5 மணி விட்டு இதை மெல்லிய நெருப்பில் விடுவோம். கொதிச்சு கொண்டு இருக்க நாங்கள் போய் மாவை திரிச்சு கொண்டு வருவோம். இதை மெல்லிய நெருப்பில் விட்டு இது பாருங்க ஆறிக்குது. நல்லா ஆறிக்குது. நல்லா ஆற விட்டு தான் நிறையுங்கோ. அரிப்பம் ஒரு சுண்டு எடுப்போம். 2ஆம் தடவை அடித்து அதுக்கு மாவாக்கி போட்டு காட்டுறேன். தண்ணி வச்சு கொண்டு இருக்குது. இங்கே நாங்கள் இதில் ஊற்றி பண்ணி எடுப்போம். வச்சு
சரியாக ஒரு வழி தான் வருது சேர்த்தமெல்லாம் வடிவாக நிரம்பி வரும். அப்போ நாங்கள் இதை இந்த சருவை செடி இதுக்குள்ளே இருக்கிற மிளகு சீரகம் ஏலக்காய் உரலுக்காய் போடுவோம். போட்டுட்டு இந்த மாவை இதுக்குள்ள போடுவோம். இருக்கிற தண்ணி இதுக்கு அளவு தேவையில்லை. இதையும் கரைச்சி அதுக்கெல்லாம் விட போகிறோம். அப்போ மெல்லிய சூடு நீங்கள் முழுக்க அதுக்குள்ள போட்டிக்கிட்டா கட்டியாக போயிடும். இதை கரைச்சி எடுப்போம். நல்ல வருவேன். இந்த தண்ணியை கஞ்சி மாதிரி கரையுங்கோ. இறுக்கமாக கரைச்சிக்கிட்டா கட்டி விழுந்துடும். இது பால் கோப்பி தேத்தனியாக கொடுக்காம இது காய்ச்சி வச்சு குடிச்சிங்கன்னா நல்ல பிள்ளைகளுக்கு மழை காலத்துலலாம் நல்ல இதாக இருக்குது. நீச்சி சளி அது இருக்குது. மிளகு சீரகம் எல்லாம் போடுறோம் தானே. இப்போ பாருங்க நல்லா கரைச்சி வச்சுட்டேன். நல்ல இது நீங்கள் இது பாருங்க இன்னும் சூடே இல்லை. கை வச்சா இன்னும் பொறுக்கக்கூடிய சூடு நல்ல மெல்லிய சூடெலாம் கரையிடும். இந்த சூடு குடிச்சனால முருகை பார்க்கும். நல்லா கரைச்சி இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காய்ச்சிக்கில் சுகமாக இருக்குது. நல்லா வலிச்சு அடியில் நிற்கும். சில நேரத்தில் எல்லாம் வலிச்சு பாருங்க. இப்போ இது இந்த இங்கால வச்ச தண்ணி கொதிக்கட்டும். இது நல்ல தோலோடு தானே பிள்ளைகளுக்கு நல்லா உடம்புக்கும் தெரிஞ்சுக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கட்டி அப்படியும் இதுலேயே கொஞ்சம் எடுத்து இதுக்கு வைப்போம். இருக்கும் கொஞ்சம் தலை இருக்கும். உங்களுக்கு கை விடாமல் கிளறுங்கோ. நல்லா இந்த உளுந்தா அவிக்கணும். நீங்கள் முதல் போட்டதை பாருங்க. இப்போ நல்லா கட்டியாக வந்து கொண்டு அதுக்குள்ளேயும் அப்பயும் நாங்கள் கரைச்சதில் 1-2 கட்டி வந்துட்டு பின்ன அப்பயால் அப்படி மசிச்சு செய்யுங்க. பெரிய கட்டியாண்டு இல்லை, சின்ன சின்ன கட்டியால் 1-2 வந்துட்டு அதை அந்த அகப்பையால் இப்படி செய்தோம்னா போயிடும். பாருங்க நல்ல கட்டியாக வந்துடுது. உங்களுக்கு நல்ல தண்ணியாக வேணுமென்னு சொன்னால் நீ இதை பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க. உங்களுக்கு இதிலும் பார்க்க கட்டியாக வேணுமெண்டா தண்ணியை குறையுங்கோ. இதிலும் பார்க்க தண்ணியை கட்டியாக வேணுமாட்டா தண்ணியை குறையுங்கோ. தண்ணியாக வேணுமாட்டா தண்ணியை கூட்டுங்கோ. நாங்கள் பால் விட நல்ல கணக்காக வரும் வேணுங்கோ. இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் உப்பு வச்சு நாங்கள் போடுற சீனியோ சர்க்கரையோ எல்லாத்தையும் எடுத்து காட்டுறோம். இந்த உப்பு தான் ஒரு கொஞ்சம் போடுவோம். வேணே நாங்கள் எடுத்து வச்சா கித்தில் போடுவோம். இது உங்களுக்கு இனிப்பு வேணுமெண்டா கூட போடுங்க. நான் இனிப்பு கொஞ்சம் குறைவாக தான் போடுறேன். இனிப்பு அதில் உங்களுக்கு குறைஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ருசி பார்த்துட்டு கொஞ்சம் சீனியோ இதை சுட இருக்க போட்டிங்கன்னா சரி. இது கரையட்டும். இது பிள்ளைகளுக்கு காலம்புறையுமே கொடுக்கலாம். இப்படி ஒன்று சாப்பாடு மாதிரியே கொடுக்கலாம். நல்ல ஹெவியான சாப்பாடு. நல்லா அந்த கித்தில் பழம் கட்டி நல்லா கரைஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் தொட்டு பாக்கெட்டில் சின்ன எங்களுக்கு காணும். சின்னாக்கள் கொஞ்சம் இனிப்பு போட சொல்லணும். அதுக்காக கொஞ்சம் சீனி போடணும். நல்ல மெல்லிய நெருப்பில் விடுவோம். மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு பாலை விட போகிறோம். இப்போவும் பனங்கட்டியோ சர்க்கரையோ போடையோ கொஞ்சம் சீனி போட்டிக்கன்னா தான் சுவா கொஞ்சம் இன்னும் கூடவாக தெரியும். இப்போ நாங்கள் இந்த பாலை வளர்ப்போம். பாலை விட்டுட்டு ஒரு குமிழ் மாதிரி வேற நிப்பாட்டி விட்டுருக்கோம். இது இன்னும் நீங்கள்
இதுக்குள்ள விடணும்னு சொன்னால் இன்னொரு கொஞ்சம் பாலை வரணும், ருசியாக சாப்பிடணும்னா. ஒரு இதுகளுக்கு அளவில்லை. இது நாங்கள் பால் பிள்ளைகளுக்கு நல்ல தானே உடம்புக்கும். தேங்காய் பாலை விட்டுட்டு கண்ணீரம் கொதிக்கும். உற்று கும்மல் வேற நீங்கள் இறக்குனீங்கன்னா சரி. அதுக்கிடையில் இந்த பால் சாரியாக சூடு வர்றதுக்குள்ள நாங்கள் இதை இடிப்போம். நல்லா இடிச்சுக்கலாம். இந்த கும்மல் வேலை துவங்கிட்டுது. நீங்கள் இதையும் அடுப்பு பண்ணி பாட்டுங்க. பாலை கண்ணீரம் பொங்க விடாதீங்க. இது முழுக்க பிள்ளைகளுக்கு உடம்புல சத்தான சாமான் தான் இருக்குது. இப்போ நாங்கள் இதையும் அரைச்சிட்டோம். கொஞ்சம் நேரம் இடிச்சுட்டு அரைச்சிங்கண்டா நல்ல வடிவாக அரை வட்டுறோம். இதை தூங்க வேண்டி போட்டு கொஞ்சம் சூடாக மூடி விடுவோம். இப்போ நாங்கள் 5 மணி இது விட்டு நாங்கள் இப்படி வருது. நீங்கள் இதும்பாங்க உங்களுக்கு தண்ணியாக வேணுமெண்டா தண்ணியாக கூட விடுங்க. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். அந்த அன்புலாம் கேட்டவன் நான் செய்யலாம் போயிட்டுது போன கிழமை. இந்த முறை செய்திருக்கோம் நம்மளுக்கு. வாங்கோ திறப்போம். வேறு கிட்டத்தட்ட 1-1.5 மத்தியானத்துக்கு பிறகு தான் பாரம் வேறுங்க மேலாளிலாம் ஆடப்படுறதுக்கு. இதே இப்படியே நல்லா கலக்குங்க. நல்ல குடிக்கிற பதம் இதே மாதிரி காய்ச்சி உங்களை பிள்ளைகளுக்கு கொடுங்க. நாங்கள் இதில் இன்னொன்று என்னென்னா மிளகை காட்டினான்னு தானே கொஞ்சம் மிளகு தான் போட்டுனாங்க. சஞ்சு குட்டிக்காக கொஞ்சமாக போட்டு காய்ச்சினது சின்னாக்கள் இதுக்கு வருது. நீங்கள் கொஞ்சம் மிளகையும் சீரகத்தையும் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா இருமல் சளிகள் எல்லாத்துக்குமே நல்லா. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். ருசி நல்ல ருசியான சாப்பாடு இது. ருசியும் இருக்குது, சத்தும் இருக்குது. இந்த சூடு ஆறையில் கொஞ்சம் இருக்குது. சமையல் அடுப்படி நம்ம அன்பு எல்லாம் சுவை மணக்கும் விரல் நுனியில் கலை